ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இட்லி தோசை பூரின்னு சாப்பிட்டுட்டு போர் அடிக்க ஒரே ஒருக்கு ஈஸியான வழியில் கோதுமை ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருமா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கோதுமையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சின்ன உள்ளிக்கிட்ட பொடியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகு, தக்காளி பழம் இவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருவின தேங்காய் அதையும் போட்டுட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இந்த மாவை நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்படி குழச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 10 நிமிஷம் கழிஞ்சு ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் பிரட்டிட்டு ஒரு தட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்படி தண்ணியை தொட்டு 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 அந்த மாவை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி விட்டுருங்க. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. நல்ல சூப்பரான கோதுமை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், சம்மந்தி சட்னி எதுவுமே வேண்டாம். பஸ் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சோண்டு சம்மந்தி அரைச்சி கேட்டாங்க, அதனால கொஞ்சம் சம்மந்தி அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் சம்மந்தியை எடுத்து இந்த ரொட்டியை இப்படி பிச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கூட வேறு லெவல்னே சொல்லிடலாம். இது கூட ஒரு கடுங்காப்பி மட்டும் போதும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.